அனைவருக்கும் வணக்கம். இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன். அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் என்ற மாணவர்களுக்கு, என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள். உங்களுக்காக ஒரு 60 கட்டு ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பாருங்க, இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள். மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள். இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம். இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மாந்திரிக முறைகள். நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவேன். இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை. எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை. எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் 1934ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்கு. என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன். எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த தனவசிய மையை நீங்கள் பயன்படுத்துவதால் உங்கள் வீட்டிற்கு தனதானியம் வரும், கடன் தொல்லை நீங்கும், பணவரவு மிகவும் அருமையாக இருக்கும். இது ஒரு நல்ல முறை. இதனோடு ஒரு மூலிகை வேரும் இருக்கிறது. அதனையும் சேர்த்து நீங்கள் வைத்திருந்தால் 100% பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது எதிரேற்று மை. இந்த எதிரேற்று மையை நீங்கள் பயன்படுத்துவதால் எதிரிகளால் செய்யப்படும் எந்தவித பேய், பிசாசு, பில்லி, வஞ்சனை, சூனியம் எதுவாக இருந்தாலும் உங்களிடம் அணுகாது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், 100% உங்களை அணுகாது. சிறப்பான மை முறை. வாங்கி பயன்படுத்துங்கள். நீங்கள் இதை பரிசோதனை செய்து பார்க்கலாம். யாருக்கும் பேய் பிடித்திருந்தால் அல்லது வேறு தேவதை பிடித்திருந்தால் இந்த மையை கொண்டு சென்று அவர் நெற்றியில் வைத்தால் அவரை விட்டு அந்த பேய், பிசாசு விலகிவிடும். அந்த தேவதை விலகி ஓடிவிடும். சிறந்த முறையிலான இந்த எதிரேற்று மை செய்யப்பட்டிருக்கிறது. இது சித்திமை, ஸ்ரீ பாலாதேவியின் மந்திரம் உச்சரிக்கப்பட்ட சித்திமை. மாந்திரீகம் செய்பவர்கள் மாந்திரிக சித்திக்காக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சிறந்த முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. இது வியாபார வசியமை. வியாபாரங்கள் செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், வேறு பலவிதமான வியாபாரங்களுக்கு நாடி செல்பவர்கள் இதனை பயன்படுத்தலாம். ஜன ஆகுஷ்ணம் மந்திரங்களை இதற்கு பயன்படுத்தியுள்ளோம். சிறந்த முறையிலான வியாபார அவசியமை. இதனோடு ஒரு யந்திரமும் இருக்கிறது. அதையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினால் இன்னும் நல்ல பலனை பெறலாம். முகவசியமை. பலவிதமான வாசனை திரவங்களையும் மூலிகைகளையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட முகவசியமை. உங்களை பார்த்தவுடன் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய மையாக இது இருக்கும். சிறந்த முறையில் முகவசிய மந்திரங்களை கொண்டு உச்சரிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. முறையாக புராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு, சங்கல்பம் செய்யப்பட்டு, சத்தியநாம புராண பிரதிஷ்டையில் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் சிறந்த முறையில் பயன் தரும். தேவையானவர்கள் இவ்வாறு மைகளை நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதனோடு சூனிய தெரிப்பு எண்ணெய் இருக்கிறது. தேவையானவர்கள் பயன்படுத்தலாம். பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயன்படுத்தினால் உடனடியாக 8 நாட்களில் தீர்வு கிடைக்கும். இன்னும் ஒரு மை இருக்கிறது. பிரேதாத்மாக்கள் ஒருவருக்கு பிடித்திருந்தால் உடனடியாக அது அவரை விட்டு நீங்குவதற்கான மை ஒன்று இருக்கிறது. இதனையும் மாந்திரிக பூசைகள் செய்பவர்கள்
பயன்படுத்தி கொள்ளலாம், பூசாரிகள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மையை நீங்கள் அவர் அருகே கொண்டு செல்லும் பொழுதே அவரை விட்டு நீங்கி ஓடிவிடும். சிறந்த தேக காவலாகவும் இதை பயன்படுத்தலாம். விரும்பியவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எதிரியின் வாயை கட்ட, அதாவது எதிரி பேசுவதை, எதிர்த்து பேசுவதை நிறுத்த, ஸ்தம்பனம் செய்ய பயன்படுத்தப்படும் மந்திர பிரயோகம், யந்திர பிரயோகம். இதுதான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இது எதற்காக என்றால், நீங்கள் ஒரு வழக்கு விவாதத்திற்கு செல்கின்றீர்கள் அல்லது ஒரு சபையில் பேசப் போகின்றீர்கள். அங்கு உங்களுக்கு எதிரான ஒருவர் உங்களை எதிர்த்து பேசப் போகிறார். இந்த பதிவு நான் இடுவதற்கு காரணம், தர்மமான உங்கள் குரல் ஓங்கி ஒலிப்பதற்காக மட்டுமே. அதர்மவாதிகள் இதை பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனது பதிவுகள் அதர்மவாதிகளால் பயன்படுத்தப்பட்டால் அது அவர்களுக்கு அழிவையே தரும் என்று. நீங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு செல்கின்றீர்கள். எதிராளி அதர்மவாதியாக இருக்கிறார். அவ்வாறான வேளைகளில் நீங்கள் இவ்வாறான பிரயோகங்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். சிறந்த முறை. நாங்கள் இதை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பின்னால் பார்ப்போம். இப்பொழுது இந்த மந்திர பிரயோகத்தை பார்ப்போம். ஓம் வீர வராகி வைரவி மகாளி. ஓம் நங் மங் ரங் அடங்க நா எலாது எதிர்த்த சத்திராதிகளை நிக்ரகி நிக்ரகி எரி எரி மரிமரி அங் ஆ இ சிங் வய நம சி. இந்த மந்திரத்தில் ஸ்வாகா அல்லது சிவாகா நமக என்று முடியாமல் சி என்று உச்சரிப்பில் முடிந்திருக்கிறது. நீங்கள் யோசிக்க வேண்டாம், இந்த மந்திரம் சி என்றுதான் முடியும். பல நிட்டை என்று சொல்லப்படுகின்ற சில பிரயோகங்கள் இருக்கிறது, உருக்கு என்று சொல்லப்படுகின்ற சில பிரயோகங்கள் இருக்கின்றன. அவ்வாறான பிரயோகங்களும் இவ்வாறுதான் சி என்று முடியும். சி து என்றெல்லாம் நாய்க்கு துப்புவது கூறிய மந்திரங்கள் இருக்கின்றன. அவ்வாறான மந்திரங்களும் இவ்வாறுதான் முடிவு சி என்று இருக்கும். ஆதலால் நீங்கள் எதற்கும் யோசிக்க வேண்டாம். இம்மந்திரம் சி என்றுதான் முடிவாக இருக்கும். அதே போல நீங்கள் சி என்றே உச்சரித்து முடிக்க வேண்டும். இதை நீங்கள் புதன்கிழமைகளில் சித்தி செய்ய வேண்டும். முதலாவதாக குரு பூசை, பிறகு விக்னேஸ்வர பூசை, சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். சங்கல்பத்தில் நீங்கள் தேவதையை சொல்லிக்கொள்ள வேண்டும். எனது பரம்பரை சிவ தேவதையை கொண்டிருப்பதால் சிவதேவதா என்று சொல்லி அப்பால் நீங்கள் ஸ்தம்பன தேவதைக்கு ஸ்தம்பன மந்திர சித்தியார்த்தம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த வராகி தேவதையை பூஜிப்பதாக கூறி நீங்கள் சங்கல்பத்தை முடித்துக்கொண்டு, பிறகு இந்த மந்திரத்திற்கு நீங்கள் சாப நிவர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு மந்திர யந்திரத்துக்கு இரண்டுக்கும் சாப நிவர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதன் பிறகு மந்திரத்தை பிரதான தேவதையை ஆவாகனம் செய்து மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து மந்திர சித்தியை அடைய வேண்டும். இதன் பிரதான தேவதையான வராகிக்கு 9 வெற்றிலை, 9 பாக்கு, 9 பழம், 9 1 ரூபாய் பணம், எல்லா வெற்றிலையிலும் ஒவ்வொரு ரூபாயாக 9 பணமும் வைத்திருக்க, 9 1 ரூபாய் பணமாக வைத்திருக்க நாணயமாக வைக்க வேண்டும். மேலும் நீங்கள் படையலாக அனைத்து விதமான படையல்கள், பொங்கல் என்பன வைத்து முதல் நாள் பூசையாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பொழுது 9 பாக்கு, 9 பழம், 9 வெற்றிலை, 9 1 ரூபாய் பணம் என்று வைத்து செய்ய வேண்டும்.
21,000 உரு நீங்கள் கொடுக்கும்போது இந்த மந்திரம் சித்தியாகும். இம்மந்திரத்தை நீங்கள் பகலிலும் இரவிலும் செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. 2 வேளையில் செய்தால் வேகமாக நீங்கள் இதை சித்தி செய்து கொள்ளலாம். பிரயோகத்திற்கு 1,800 கொடுக்க வேண்டும். இப்பொழுது முதலில் எந்திரத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு செவ்வுள நீர் ஒன்று விழாமல், நிலத்தில் விழாமல் செவ்வுள நீர் ஒன்று எடுக்க வேண்டும். உங்கள் தோப்பிலோ அல்லது வேறு ஒருவரின் தோப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தோப்பின் நடுவிலிருந்து வடக்கு திசையாக, நடுவிலிருந்து பார்க்கும்பொழுது வடக்கு திசையாக இருக்க வேண்டும். வடக்கு திசையில் இருக்கும் ஒரு செவ்வுளனி மரத்திலிருந்து நீங்கள் செவ்வுளனி எடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அல்லாமல் வடக்கு திசையில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் செவ்வுளனி மரத்தில் சென்று, எந்த திசையாக இருந்தாலும் சரி, அந்த மரத்தின் வடக்கு பக்கம் இருக்கும் செவ்வுளனி குலையிலிருந்து, அந்த வடக்கு பக்கத்தில் இருக்கும் செவ்வுளனி மரத்தின் வடக்கு பக்கமாக விழுந்திருக்கும் குலையிலிருந்து நீங்கள் ஒரு செவ்வுளனியை நிலத்தில் விழாமல் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நிலத்தில் விழாமல் பிடுங்கி எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எடுத்துக்கொண்டு வந்து அந்த செவ்வுளனியின் 2 பக்கங்களிலும் நீங்கள் வெட்ட வேண்டும். துளையிடக்கூடாது. கீழ்ப்பக்கமும் சரியாக நிறுத்தி வைப்பதற்கேற்றவாறு வெட்ட வேண்டும். மேல் பக்கமும் வெட்டி துண்டெடுக்கக்கூடிய, துளை போடக்கூடிய அளவுக்கு வெட்ட வேண்டும். துளை விழக்கூடாது. அந்த முன்பக்கத்தில், அதாவது தலைப்பக்கத்தில், துளையிடக்கூடிய தலைப்பக்கத்தில் நீங்கள் சதுரமாக நீங்கள் வெட்டி அந்த துண்டை எடுக்க வேண்டும். துளையிட்டு சதுரமாக துளையிட வேண்டும். வட்டமாக விடக்கூடாது. சதுரமாக துளையிட்டு அந்த துண்டை எடுத்து பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும். இளநீருக்கு சந்தனம் சுட்டவர சந்தனம் பூச வேண்டும். உள்ளாலும் நீங்கள் சிறிது சந்தனம் போட வேண்டும். எனவே நீங்கள் சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் அல்லது காரிய தகட்டில், காரிய தகடு மிகவும் விசேஷமானது. காரிய தகட்டில் நீங்கள் கீறிக்கொள்வது நல்லது. காரிய தகட்டில் யந்திரத்தை வரைந்து வைத்து அதற்கு பிராண பிரதிஷ்டை இந்த இளநீக்கு அருகில் வைத்தே நீங்கள் கொடுக்க வேண்டும். பிராண பிரதிஷ்டையை இதற்கு பயன்படுத்த வேண்டும். சக்கரத்தில் நீங்கள் அந்த யந்திரத்தில் எழுதிய காரிய தகட்டிலோ செப்பு தகட்டிலோ அதில் எதிரியின் பெயரையும் எழுதி கொள்ள வேண்டும். அதாவது எந்த எதிரி உங்களை எதிர்த்து பேச முற்படுவான் என்று நினைக்கின்றீர்களோ அந்த எதிரியின் பெயரையும் இடலாம். பல எதிரிகளாக இருந்தால் அவர்களின் பெயரையும் இட்டுக்கொள்ளலாம். இதுதான் அந்த சக்கரம். இதில் பெயர் என்று வரும் இடத்தில் எதிரியின் பெயரையோ அல்லது பல எதிரிகள் இருந்தால் அவர்களின் பெயர்களையோ நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு மந்திரத்தில் இருக்கிறதோ அதே போல நீங்கள் கவனமாக பார்த்து எதிர்த்த சத்துராதிகளை என்ற வரும் இடத்தில் நீங்கள் எதிரிகளின் பெயரை போட்டுக்கொள்ள வேண்டும். நான் எலாது ஓம் வீரவராகி வைரவி மாகாளி ஓம் நங் மங் ரங் அடங்க நா எலாது எதிரிகளின் பெயரை கூறிக்கொள்ள வேண்டும். அந்த எதிரிகளின் பெயர் என்னவாக இருந்த, உதாரணமாக இப்ப சோமு என்று வைத்துக் கொள்ளுவோம். சோமு என்று என்னை எதிர்த்த சத்திராதிகளை, அந்த என்று சோமுவும் சோமுவின் நண்பர்களும் ஆகிய என்னை எதிர்த்த சத்திராதிகளை நிக்ரகி எரி மரி அங் ஆ இ சிங் வய நம ஷி என்று நீங்கள் சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும். தகட்டில் நீங்கள் சரியான முறையில் பெயர்களை எழுதி கொள்ள வேண்டும். இடமில்லாவிட்டால் சுற்றியும் எழுதி கொள்ளலாம். சக்கரத்துக்கு வெளியிலும் எழுதி கொள்ளலாம். பிரதான எதிரியின் பெயரை நீங்கள் நடுவில் எழுதுவதே சிறந்ததாக இருக்கும். நீங்கள் அந்த இளநியை ஒரு இலையில் வைத்து அந்த இளநியை சுற்றி 9 வெற்றிலை அடுக்க வேண்டும். வெற்றிலையின் நுனியையும் காம்பையும் கிள்ளி இருக்க வேண்டும். 9 வெற்றிலையும் அந்த இளநியை சுற்றி அடுக்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் இளநிக்கு நீங்கள் சந்தனம் பூசி இருப்பீர்கள், உள்ளேயும் போட்டிருப்பீர்கள். அதன் மேலே ஒரு பாக்கு வைக்க வேண்டும். ஒரு பூ வைக்க வேண்டும். இளநியை சுற்றி 9 வெற்றிலை வைக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு வெற்றிலை மீதும் ஒவ்வொரு பாக்காக 9 பாக்கு வைக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு வெற்றிலை மீதும் ஒவ்வொரு பூவாக 9 பூ வைக்க வேண்டும். அதற்கு சந்தனம் தெளிக்க வேண்டும். மஞ்சளும் கரைத்து தெளிக்க வேண்டும்.
சாம்பிராணியால் தூபம் காட்ட வேண்டும். முக்கியம், நீங்கள் சாம்பிராணி அனல் தணல் எடுத்து சாம்பிராணி போட்டு சாம்பிராணியால் தூபம் காட்ட வேண்டும். யந்திரத்தை நீங்கள் அந்த இளநியில் சாய்த்து வைத்து விட வேண்டும். அதற்கு நீங்கள் தாக்கு பிராண பிரதிஷ்டை கொடுத்து நீங்கள் மந்திரத்தை 1800 கொடுக்க வேண்டும். கொடுத்து முடிவில் நீங்கள் காரிய சாத்திய மந்திரத்தை சொல்லி முடிக்கலாம். முடித்ததற்கு பிறகு நீங்கள் யந்திரத்தை சுருட்டி அந்த இளநிக்குள் போட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் நாட்சதுரமாக அந்த இளநிக்கு துளையிட்டிருப்பீர்கள். அந்த வெட்டி எடுத்த அந்த துண்டால் அந்த இளநியை மூட வேண்டும். மூடி புதுச்சட்டி, மண்சட்டி ஒன்று எடுத்து, புதுச்சட்டியாக இருக்க வேண்டும், அதை எடுத்து அந்த இளநிக்கு மேலே, மூடிய இளநிக்கு மேலே கவிட்டு மூட வேண்டும். இதன் பிறகு நீங்கள் அதை வணங்கிவிட்டு அப்படியே வைத்துவிட்டு நீங்கள் எந்த சபைக்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ அல்லது காவல்துறை இடத்திற்கோ அல்லது எதிரியிடம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் பேச உங்கள் குரல் பலப்பட்டு நிற்கும். உங்கள் குரலே வெல்லும். இதில் நீங்கள் எதிரியின் பெயர் இல்லாவிட்டால் அல்லது புதிதாக எதிரிகள் வேறு யாரையும் கூட்டிக் கொண்டு வருவாங்க, பொதுவாக என்னை எதிர்த்த சத்திராதிகளை என்று கூறி நீங்கள் சபையிலோ அல்லது நீதிமன்றத்திலோ என்னை எதிர்த்த சத்திராதிகளை என்று மந்திரத்தில் உள்ளவாறே நீங்கள் உச்சரித்தால் கூட புதிதாக எந்த எதிரிகளாக இருந்தாலும் உங்களை எதிர்த்து பேச முடியாது. பொதுவாகவே எல்லாருடைய குரலும் அடங்கிவிடும். அவர்கள் உங்களை எதிர்த்து பேச மாட்டார்கள். அத்தோடு உங்களை பார்க்கும்போது அவர்கள் மனதைரியம் குறைந்தவர்களாகி விடுவார்கள். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் எங்கள் அறியாமல் தவறு செய்து விட்டோம் என்று உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கும் சாத்தியம் உண்டு. நீங்கள் உங்களுக்குரிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு முட்டை உடைத்தோ அல்லது எலும்பிச்சங்காய் வெட்டியோ பலி கொடுத்து அதன் பிறகு பூசையை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். அதுவரை அவ்வாறே இருக்க வேண்டும். நீங்கள் சட்டியை தூக்கி அதன் பிறகு இளநியில் இருக்கும் யந்திரத்தை வெளியில் எடுத்து விட வேண்டும். எடுத்து அதற்கு ஒரு முட்டை பலியோ அல்லது கோழிப்பலியோ ஏதேனும் ஒரு பலி கொடுத்து, முடியாதவர்கள் ஒரு எலும்பிச்சங்காயோ பலி கொடுங்கள். முட்டை நீங்கள் கொடுப்பதே மிகவும் சிறந்தது. கொடுத்து விட்டு கூடுதலாக நீங்கள் கடுமையான பிரயோகங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், அதாவது மிக சக்தி மிக்க எதிரிகளை நீங்கள் தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் சேவல் பலி கொடுப்பதே சிறந்தது. கருத்த சேவல் பலி கொடுப்பது சிறந்தது. இது சிறிய மந்திரமாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த பிரயோகம். அதைவிட வெல்ல முடியாத வழக்குகள் என்று நீங்கள் வரும் பொழுது ஒரு கிடா பலி கொடுத்து செல்வது மிகவும் சிறந்தது. கிடா பலி கொடுத்து விட்டு செல்வது சிறந்தது. இன்னும் பல வித்தைகள், இதே முறைகளில் இன்னும் பல வித்தைகள் இருக்கின்றன. மந்திரித்து அதை அந்த மரக்கண்டை தலையிலாக நட்டு பாறை தூக்கி வைத்து விட்டு செல்வது, இவ்வாறான பிரயோகங்கள் இருக்கின்றன. ஏனைய பதிவுகளில் நான் பின்வரும் வேறு பதிவுகளில் உங்களுக்கு அதுகளை தருகிறேன். நீங்கள் அதன் பிறகு நீங்கள் அதில் வைத்த அனைத்தையும் எடுத்து தண்ணியை எல்லாம் ஊற்றி விட்டு நீங்கள் அதையெல்லாம் எடுத்து ஒரு இடத்தில் ஒதுக்கி போட்டு விட்டு செல்லலாம். இதுதான் சரியான முறை. சரியான முறையில் நீங்கள் பலி கொடுத்தும் செல்லலாம், பலி கொடுத்து நீங்கள் பூசையை முடிக்கலாம். இரண்டில் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லதுதான், வெற்றி தான் கிடைக்கும். கொஞ்சம் கடுமையான பிரயோகங்களாக இருந்தால், அதாவது உங்கள் வெற்றி மிகவும் குறைவு போல் இருந்தால், நீங்கள் பலி கொடுத்து விட்டு சென்றால் மிகவும் சிறந்தது. பிறகு நீங்கள் ஒரு சிறிய பலியாவது, இப்போ நீங்கள் கோழியை சேவல் ஒன்று பலி கொடுத்து செல்லலாம். வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு முட்டையோ அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் திருப்பி ஒரு சேவலோ பலி கொடுக்கலாம். இவ்வாறு நீங்கள் செய்து பூஜையை முடிக்கலாம். சரியான முறையில் செய்து நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். தரமான மந்திரம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நானிடம் பதிவுகள் எக்காரணம் கொன்றும் அதர்மக்காரர்கள் பாவிக்க வேண்டாம். குருவை மரியாதை செய்யாதவர்கள் பாவிக்க வேண்டாம். கஞ்சத்தனமானவர்கள் பாவிக்க வேண்டாம். இதனால் நீங்கள் மிக்க
பெரும் அழிவை சந்திப்பீர்கள். இது ஆதி பரமகுரு மீது ஆணை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.